நலனுக்காகவும் மன அமைதிக்காகவும் குரு பூர்ணிமா முன்னிட்டு அகஸ்திய மகரிஷி மற்றும் கால பைரவருக்கு காஞ்சியில் பிரம்மாண்ட யாகம் நடைபெற்று வருகிறது. இதில் பாபாஜி மடகர்ஷினி சுவாமிகள், அகஸ்தியர் ஸ்ரீ அன்பு செழியன், இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியன் பங்கேற்பு. காஞ்சிபுரம் மாநகரில் உதாசீன் பாபாஜி மடம் பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ளது. இன்று குரு பூர்ணிமா முன்னிட்டு உலகின் நலனுக்காகவும் மன அமைதிக்காகவும் உடல் ஆரோக்கியத்திற்காகவும் உலகின் தலை சிறந்த குருவாகிய ஸ்ரீ அகஸ்திய மகரிஷிக்கும் கால பைரவருக்கும் மகா யாகம் நடைபெற்று வருகிறது. இந்த யாகத்திற்காக பெரிய அளவில் யாக குண்டம் அமைக்கப்பட்டு 1008 ஹோம திரவியங்கள், 108 பழம் மற்றும் பக்ஷணங்கள், பட்டு வஸ்திரங்கள் கொண்டு யாகம் நடத்தப்பட்டு வருகிறது. யாகத்தின் இறுதியில் பைரவரின் 8 அவதாரத்திற்கு 8 பூர்ணாகதி நடைபெற்றது. இந்த யாகத்தில் திரளான பக்தர்களும் பாஜக இந்து முன்னணி அமைப்பினரும், பாபாஜி மடத்தின் கர்ஷினி சுவாமிகள், குருநாதர் அகஸ்திய ஸ்ரீ அன்பு செழியன், இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியன், பிஜேபி மாவட்ட தலைவர் ஜெகதீசன், ஜம்போடி சங்கர், மேற்கு மண்டல மாநகர தலைவர் தனலட்சுமி, அதிசயம்குமார், வழக்கறிஞர் தசரதா, ஏஎஸ் சந்தோஷ், பாலாஜி, பிரகாஷ், மாஸ்டர் கிருஷ்ணா உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்றனர். விழாவில் சிறப்பு தரும் வகையில் சுகாசினி பூஜை, தம்பதி பூஜை உள்ளிட்ட சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. ரிஷியினுடைய அனுகிரகத்தினாலே ஒன்று சேர்த்து இந்த இடத்திலே 8 விதமான பைரவர்களை நமோ நமஸ்வாஹா ஓம் நமோ பகவதே வடுகாய ஆபதுத்தாரணாய வடுகாய ஹ்ரீம் நமோ நமஸ்வாஹா ஓம் நமோ பகவதே ஆம் க்ரோதன பைரவாய வௌ யாகம் நடைபெறுகின்றதுன்னா உங்களுக்கு எல்லாம் கிடைச்ச ஒரு ஒரு கோல்டன் நீங்க உங்க வீட்டுல செலவு ओम नमो भगवते कपाल भैरवाय भगवाय ओम नमो भगवते कपाल भैरवाय नमो भगवते कपाल भैरवाय ओम नमो भगवते कपाल भैरवाय ओम नमो भगवते कपाल भैरवाय
பொதுவாக கும்பாபிஷேகத்தில் அரசியல் வேண்டியது இல்லை. அது என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாம நான் அதுல கருத்து சொல்றதுக்கு இல்லை. அதுக்கு ஒரு வழிமுறை வச்சிருக்காங்க, பல ஆண்டு காலமாக வழிமுறை வச்சிருக்காங்க. அது பிரகாரம் நம்ம கும்பாபிஷேகம் பண்ணணுங்கிறது தான் ஹிந்துவனுடைய நோக்கம். புதுசு புதுசாக எதையும் ஒன்று கொண்டு பூத்த வேண்டியதில்லை. அது யாரு கொடி அசைக்கணும்னு சொன்னாங்கங்கிற விவரம் எனக்கு தெரியல. அதனால நான் அது யார் பண்ணியிருந்தாலும் அது தவறு தான். அது யார் பண்ணாங்க நமக்கு தெரியாது. கிட்டத்தட்ட 5000க்கு மேற்பட்ட இடங்கள்ல அந்த சிலை இந்த பகுதியில் வைக்கிறாங்க. தமிழ்நாடு முழுவதும் 1 லட்சம் சில்லற இடங்கள்ல தமிழ்நாடு முழுவதும் விநாயகர் வைக்கிறாங்க. வீடுகளில் 15 லட்சம் மக்கள் போன ஆண்டு வச்சிருக்காங்கன்னு தகவல் வந்திருக்குது. இதெல்லாம் அதிகமாகுன்னு தான் நம்முடைய கணிப்பு இருக்குது. பொதுவாக அரசாங்கம் கடவுள் நம்பிக்கை இல்லாத அரசாங்கம் தான். அதனால அவங்க விநாயகர் சதுர்த்தி வைக்கக்கூடாதுன்னு எப்போ கோபால்ஜி அவங்க ஆரம்பிச்சாங்களா, ஒரு விநாயகர்ல ஆரம்பிச்சது அன்னையிலேருந்து நமக்கு எதிர்ப்பு இருந்துட்டே தான் இருக்குது. மக்கள் அதை மீறி ஒன்று திரண்டு இன்னைக்கு லட்சக்கணக்கான இடங்கள்ல வைக்கக்கூடிய அளவில் முன்னேறிட்டு இருக்கோம். அது எந்த தடை வந்தாலும் விநாயகர் சதுர்த்தி ரொம்ப மிக பிரமாண்டமாக நடக்கும். இந்த வருஷம் அதிகமான இடங்கள்ல அதிகமான விநாயகர் நிச்சயமாக நடக்கும். ஏன்னா இப்போ சூழ்நிலை எப்படி இருக்குன்னா, ஹிந்துவை மதிக்கலைன்னா நம்ம மக்கள் நம்மளை மதிக்க மாட்டாங்கன்னு இன்னைக்கு கும்பாபிஷேகம்ல நிறைய இன்னைக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க கூட கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய அளவுல இன்னைக்கு சூழ்நிலை மாறி இருக்குது. அதனால இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக விநாயகர் சதுர்த்தி நடக்கும். நாம தொடர்ந்து செய்யறோம். போன தடையும் கூட பேட்டி கொடுக்கும்போது அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னு நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சர் திருச்செந்தூர்ல 400 கோடி ரூபாயில நாங்க முருகன் மாநாடு நடத்துறோம் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த 400 கோடி ரூபாய் உங்களுக்கு பணம் யார் கொடுக்குறாங்க, எங்கிருந்து வருது, கோயிலிருந்து வருதா இல்லை ஆன்மீக பெரியவங்க கொடுக்குறாங்களா, எங்கிருந்து வருதுன்னு நீங்க சொல்லணும். நாங்க இந்த மாநாடு நடத்தினுடைய கணக்கு நாங்க தர்றோம். யார்கிட்டலாம் வசூல் பண்ணியிருக்கோம், 1000 500 வசூல் பண்ணி தான் மாநாடு நடத்தியிருக்கோம்.
நீங்க இதை எப்படி நடத்துறீங்கன்னு சொல்லணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். இது வரைக்கும் வரல. பல இடங்கள்ல ஆன்மீக பெரியவங்க கொடுக்கக்கூடியது கூட பணம் கொடுக்கறது இல்லாம அவங்க அந்த பகுதியில கும்பாபிஷேகம் பண்ணோம்னா அந்த ஆபீஸருக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டி இருக்குது. கும்பாபிஷேகம் பண்றதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு தான் பண்ண வேண்டியிருக்கு, லஞ்சம் கொடுத்து பண்ண வேண்டியிருக்குது. இவங்க நிறைய கோயில பண்ணணும்னு சொல்றாங்க. எந்தெந்த கோயிலெல்லாம் எவ்வளவு ஆன்மீக பெரியவங்க கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத வெளியிடணும்னு தான் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். இந்து முன்னணி அரசியல் கட்சி இல்லை. திமுகவில் இருக்கவங்களும் சரி, கம்யூனிஸ்ட்ல இருக்கவங்க கூட இந்துவா இருக்கணும். முஸ்லீம் பல்வேறு கட்சியில் இருந்தாங்க கூட அவங்க மதத்துக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒன்னா குரல் கொடுக்குறாங்க. மாதிரி இந்துக்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா இப்ப ராஜா பேசுறாரு, நம்ம பொன்முடி அமைச்சர் பேசுறாரு, இது மாதிரி பேசினா குரல் கொடுக்கணும். நீ எந்த கட்சியில் இருந்தா கூட இந்துவை கேவலமா பேசுவோம், குரல் கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்து முன்னணி நோக்க மொழிய அது அதிமுக பிஜேபி கூட்டணியோ மற்றதோ பத்தி நாம கவலைப்படுறது இல்லை. நாம் எல்லாருமே இந்துவா இருக்கணுங்கிறத நம்முடைய நோக்கம்.